டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு சில டிவைசஸ் எல்லாமே இருக்கும். ப்ராப்பரா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி வந்து நடந்துட்டு தான் இருக்கும். சரி, ஓகே. ஒருவேளை வாட் இஃப் அங்க இருக்கிற அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண டிவைஸ், ஏசியா இருக்கலாம் ஏதோ ஒண்ணு, அது திடீர்னு ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்னப்பா பண்றது? அப்ப எல்லாமே பயிர்கள்லாம் நாசமா போயிடுமா சார்? பயிர்னே வருது, சீட்ஸ் எல்லாம் நாசமா போயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்னன்னா, இந்த டூம்ஸ்டே வால் இருக்கு பாத்தீங்களா, இது வந்துட்டு சும்மா பொட்டம்பொதுவா வெளியில இல்ல. கிட்டத்தட்ட மலைய ஒரு 120 மீட்டருக்கு குடைஞ்சு அதுக்குள்ள வந்துட்டு இருக்கிற ஒரு வால்ட் தான் டூம்ஸ்டே வால்ட். ஏன் மலைக்குள்ள குடைஞ்சு கிடஞ்செல்லாம் வைக்கணும், இப்படி இடைஞ்சலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு இந்த ஃப்ரோசன் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க பேசிக்கா. சோ அது பல ஆயிரம் வருடங்களாக அப்படியே ஃபார்ம் ஆகி அங்கேயே இருக்கும். அந்த ஐஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் மெல்ட் ஆகாது. சோ அப்படி இருக்கும்போது இந்த ஐஸே ஒரு பர்ஃபெக்ட், ஒரு என்ன சொல்றது, ஒரு பேரியரா இந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஒரு